வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான ஆப்ஷன். ஒன்று நம்ம பஜாஜோடைய பல்சர் NS 125, இன்னொன்று நம்ம ஹீரோவுடைய எக்ஸ்ட்ரீம் 125R. இந்த ரெண்டு வெஹிக்கலுமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்னு வரும்போது நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ், நல்ல பர்ஃபார்மன்ஸுன்ற மாதிரி ரெண்டுமே நல்ல வெஹிக்கிள்ஸ் தான். பட் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்னு வரும்போது நிச்சயமாக அந்த இடத்துல நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த ரெண்டு வெஹிக்கிளுக்குமான ஒரு டீட்டெயில்டான கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். பேர் மெடிச்சு நெக்ஸ்ட் நிற்கல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் 14 ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் கம்பேரிசனில் இருந்தால் நம்ம இப்போ மாமாங்க டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள்னே எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலிங்காக இருக்கும். பட் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வெஹிக்கிள் நல்லா இருக்கும், அதுலேயும் உங்களுக்கு டவுட் கிடையாது. பார்க்க நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸு. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சர் NS 125 பொறுத்த அளவுக்கு இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு பழக்கப்பட்ட ஒரு டிசைனு. பட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்போர்ட்டினஸில் குறைன்றது கிடையாது. இதுவுமே நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கில் தான் உங்களுக்கு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. பட் என்ன ஒன்று, இந்த டிசைன் லாங்குவேஜ் நீங்கள் அடிக்கடி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஏன்னா NS 200 NS 160 மாதிரி அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு டிசைன்ன்றது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது. பட் பார்க்குறதுக்கு இதுவும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் தான். அந்த டிசைனோட அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணணும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு சீட்டிங் அண்ட் ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்துலேயும் ஆல்மோஸ்ட் காமன் தான். ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஸ்பிளிட் சீட் செட்டப்பும் ப்ளஸ் உங்களுக்கு சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு டெலஸ்கோபிக் 4 பின்னாடி வந்து 3 ஷாக் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுத்தோட சஸ்பென்ஷன்லான்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக தெரியுது. ஏன்னா அதில் கொஞ்சம் பெரிய சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த வெஹிக்கிளோட ஓவரால் ஹேண்டலிங் அண்ட் ரைடிங் மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம NS ஓட்டுறதுக்கு ஓகே தான், பட் அது கொஞ்சம் ஓட்டுறதுக்கு ஒரு ஃபன்ஃபுல்லான ரைடாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான் விஷயம். பட் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸ்லைட்லி இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஹேண்டலிங் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா வெயிட் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம பஜாஜோடைய பல்சர் NS 125 டோட்டல் வெயிட் 144 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்னு பார்த்தோன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 805 mm கிட்ட வரைக்கும் வருது. ஒரு நல்ல ஒரு டைனமிக்ஸ்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹெவி வெயிட், பட் ஆனால் ஓகே. பட் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125Rன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா இதோடைய டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 136 kgக்குள்ளே முடியுது. சீட் ஹைட் 794. சீட் ஹைட் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு சிமிலர் ரேஞ்சு கிட்ட தான் வராங்க. பட் இருந்தாலும் வெயிட் வந்துன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப கம்மி நம்ம பஜாஜை கம்பேர் பண்ணும்போதுன்றப்ப ரியலி அந்த ஒரு விஷயமும் அந்த ஒரு வெஹிக்கிளோடைய ஹேண்டலிங்க்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது அந்த ஒரு ஹேண்டலிங்க்கு நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் கிட்ட. அது எல்லாத்தையும் அப்படியே பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு டிசைன் செக்மெண்ட் பார்த்து முடிச்சிருக்கோம். டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அப்பியரன்ஸோடு இருக்காங்க. அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபீச்சர் கம்பேரிசன்னு பார்த்தோம்னா ஃபீச்சர்லன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு லைட்டிங்கில் தான் இப்போ லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம பஜாஜில் பேசிக் மாடலும் உங்களுக்கு நார்மலான ஹாலஜன் லைட் செட்டப் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும். டாப் மாடல் வரீங்கப்போ மேபி உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் மட்டும் எல்இடியில் வரும். மற்றபடி அந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹாலஜனில் தான் கொடுப்பாங்க. பின்னாடி ரியர் லைட் எல்இடி. பட் இருந்தாலும் லைட்டிங் செட்டப்பில் ஒரு ஓகேவான ரேஞ்சு தான் நம்ம பஜாஜோடைய பல்சர் NS 125. பட் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125Rன்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் தான். அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் எல்இடி பேசிக் மாடல்லேருந்தே உங்களுக்கு ஃபுல் எல்இடி கொடுத்துறாங்க. அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. எல்இடி லைட் செட்டப் சூப்பராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம பேசிக் மாடல் வரப்போ பஜாஜ் பல்சரில் உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லும்படி ஒன்றும் பெருசாக எதுவும் இருக்காது. ஒரு வெஹிக்கிளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் டாப் மாடல் வரீங்கப்போ ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீமில் அந்த ஒரு ஷிப்ட்லையும் ஸ்டாண்டர்ட் தான். உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சு ஓவரலாக அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபீச்சர்ஸ்னு சொல்லும்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு பேர்லேயும் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி எதுவும் கிடையாது. லைட்டிங்கில் வேணால் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஏன்னா எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட் லேம்ப்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்றப்ப ஃபீச்சர் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ எக்ஸ்ட்ரீம் இட்ஸ் ஓகேவான ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன். நம்ம இங்கே இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோவுடைய
எக்ஸ்ட்ரீம் 125 பார்த்துரும். இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 66 km வரைக்கும் தருன்ற மாதிரி கம்பெனி ரிப்போர்ட்டரில் சொல்கிறாங்க. பட் நம்ம ஒரு டீசெண்டான ரெடிஷியல் மெயின்டைன் பண்ணுறதுனப்போ மேபி ஒரு 55 to 60 ஏன் 65 கூட எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிஷியல் மெயின்டைன் பண்ணிக்கிறப்ப மைலேஜ்லையும் பெஸ்ட்டாக இருக்குது, பவர்லையும் சூப்பராக இருக்குது. ஒரு ஓவராலாக நல்ல ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோடைய பல்சர் NS 125 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.45 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். ஓவராலாக இன்ஜினுடைய ஹார்ட்வேர் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் சிமிலர் தான். பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 11.8 bhpயும் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு சொல்லுது. ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு பெட்டர் பவர். ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ்லன்னு பார்க்கும்போது இது வந்து டாப் ஸ்பீடு 103 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு என்னதான் இந்த ஒரு ஸ்லைட் பவர் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஆன் ரோடில் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ஒரு பவர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டுத்துக்கும் ரேஸ் நடக்குதுன்றப்ப கொஞ்சம் பஜாஜ் முந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸில் ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலான ரேஞ்செல்லாம் இருக்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிஷியல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப மேபி ஒரு 45 to 50 km கிட்ட எதிர்பார்க்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஓவராலாக மைலேஜில் ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள்னு வந்தால் அந்த இடத்துல நிச்சயமாக நம்மளுக்கு ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125 தான். ஓவராலாக இன்ஜின் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 கன்சிடர் பண்ணலாம். அட் த சேம் டைமில் ஒரு நல்ல பவரும் இருக்குது. நம்ம பஜாஜில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவில் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. அதுலேயும் ஓகேவான ஒரு பவர், அது கூட ஒரு சூப்பரான மைலேஜும் கிடைக்குதுன்றப்ப வெளியே ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125 ஆமாங்க வச்சுருக்கே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட வந்து ஒரு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பிரேக்கிங் செட்டப்லேயும் நிச்சயமாக நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 270 mm டிஸ்க் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து 130 mm ட்ரம் பிரேக் காமன் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது கிடைக்குது. நம்ம பஜாஜ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 240 mm டிஸ்க்கு, பின்னாடி வந்து 130 mm டிஸ்க். ட்ரம் பிரேக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது கிடைக்குது. ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குன்றப்போ ஒரு பிரேக்கிங்கில் நல்லா தான் இருக்குது. பட் நம்ம ஹீரோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டயாமீட்டர் ஸ்லைட்லி அந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பிரேக்ன்றது பெருசு, அதனால் பிரேக்கிங் பைட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து டயர்ஸ்லையும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோவோடைய ஃப்ரண்ட் டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தோம்னா 90/90 செக்ஷனுக்கான டயரு, 17 inchesக்கான வீலு, பின்னாடி வந்து 120/80 செக்ஷனுக்கான டயரு. இருக்கிறதுலே இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். பட் நம்ம பஜாஜ்லன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 செக்ஷனுக்கான டயரும், பின்னாடி வந்து 100/90 செக்ஷனுக்கான டயரும் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் லோ டயர் தான். டயர் வந்து நிச்சயமாக நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் கிட்ட பெஸ்ட்டாக இருக்குது. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் இந்த வெஹிக்கிளோட ஹேண்டலிங்கிறது நல்லா இருக்கிறதுக்கு. சரிக்கே, ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய ஆன் ப்ரைஸிங்கிறத பார்ப்போம். நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 பேசிக் மாடல்னு பார்த்தோம்னா 1,24,000 ஸ்டார்டிங் ஆகுது. இந்த ஒரு பேசிக் மாடல்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் மட்டும் வராது, மற்றபடி மற்ற எல்லா இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களும் வரும். அது வந்து 1,24,000. ஏபிஎஸ் மாடல்னு பார்த்தோன்னா 1,36,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் ஓகேவான ஒரு ப்ரைஸிங். நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோடைய பல்சர் NS 125 பார்த்தோன்னா இதோடைய பேசிக் மாடல் 1,25,000. ஆல்மோஸ்ட் பேஸ் மாடலில் ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலான ரேஞ்சில் இருக்காங்க. பட் டாப் மாடல் வரீங்கிறப்ப இந்த இடத்துல பஜாஜ் பல்சர் NS 125 ப்ளூடூத் டிஸ்க் மாடலில் வரீங்கிறப்போ 1,42,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கில் டாப் மாடலில் நிச்சயமாக நம்ம பஜாஜ் வந்து கொஞ்சம் பிட் எக்ஸ்பென்சிவாகவே இருக்கிறாங்க. ஓரளவு ப்ரைஸிங்லும் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு வெஹிக்கிள் எந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றத அந்த ஒரு வெஹிக்கிள் என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் இப்படிங்க. இப்போதைக்கு இந்த கம்பேரிசன் நம்ம இங்கே முடிச்சோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.